ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இனிமேல் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸுக்கான ஜெனரல் ஸ்டடிஸ் டாபிக் இருக்கு இல்லையா? இந்த டாபிக்ஸ்ல ஒவ்வொரு முக்கியமான டாபிக்ஸும் எடுத்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இம்பீரியல் பல்லவாஸ். ஓகேங்களா? அதாவது பிற்கால பல்லவர்கள். பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல லேட்டர் பல்லவாஸ்ல அதிகமாக கேள்விகள் கேட்கறாங்க. சிம்ம விஷ்ணுவோட தொடங்கி அபராஜித பல்லவன் வரைக்கும் நமக்கு கேள்விகள் கேட்கறாங்க. இப்ப அதுல முக்கியமான தகவல்களை நம்ம ஒன்றாக பார்க்கலாம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிற்கால பல்லவர்கள். முதல் விஷயம், சங்க காலம்னு சொல்லக்கூடியது எப்போ தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டுல தொடங்கி கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம்னு சொல்லக்கூடியது இருக்கு. இந்த சங்க காலத்தின் இறுதியில டிக்ளைன் ஆஃப் சங்கம் ஏஜ், அந்த காலகட்டத்துல அதுக்கு என்ன சொல்லுவாங்க பேருனா இருண்ட காலம், டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த டார்க் ஏஜ்ல தான் அரைவல் ஆஃப் கலப்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலப்பரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர்னா அச்சுத விக்கிரமன். அந்த அச்சுத விக்கிரமன் இருந்த காலகட்டத்தில் தான் 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்ப இருண்ட கால இலக்கியங்கள் என்று அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப டியூரிங் த டிக்ளைன் ஆஃப் கலப்ராஸ், அந்த இருண்ட காலத்தின் வீழ்ச்சியின் போதுதான் 2 பேரரசுகள் உதயமாகுது. முதலாவது பேரரசு பாருங்க, பாண்டியாஸ், பிற்கால பாண்டியர்கள் மற்றும் பிற்கால பல்லவர்கள். நமக்கு போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பிற்கால சோழர்கள், பிற்கால பல்லவர்கள், பிற்கால பாண்டியர்கள் 3 பேருக்குமே முக்கியத்துவம் உண்டு. அப்படி பார்க்கும்போது பிற்கால பல்லவ மரபு காஞ்சிபுரத்துல கேபிட்டலா வச்சு சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொடங்குகிறார். அதிலே நம்ம பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் மதுரையை கேபிட்டலா வச்சு கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சியை தொடங்குகிறார். சரி, இப்ப நமக்கு அந்த பிற்கால பல்லவர்கள்ல வரக்கூடிய முக்கியமான அரசர்களின் வரிசையை பாத்தீங்கன்னா, முதலாவது சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஹி வாஸ் த ஃபவுண்டர். இவர் தான் பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர். சோ நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த சிம்ம விஷ்ணுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? மிகச்சிறந்த அரசராக இருக்கக்கூடியவர் முதலாம் மகேந்திரவர்மன். அவருக்கு அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அரசர், மாமல்லன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவருக்கு அடுத்து 2ஆம் மகேந்திரவர்மன், அவருடைய மகன் முதலாம் பரமேஸ்வரவர்மன். அதுக்கடுத்து 2ஆம் நரசிம்மவர்மன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சோழாசா இருக்கலாம், பல்லவாசா இருக்கலாம், பாண்டியர்களா இருக்கலாம், ரொம்ப முக்கியமான அரசர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்க. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லா பல்லவ அரசர்களை பத்தி டெப்தா பார்க்கணுன்றது இல்லை. பட் ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிருந்தா போதுமானது. அப்ப எந்த தகவலை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்ப ஒவ்வொரு அரசரையும் எடுத்து அதுல அவங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஒன்ஸ் ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு பத்தி உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல இவர் தான் பாத்தீங்கன்னா பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர். சோ லேட்டர் பல்லவாச இவர் தான் தோற்றுவித்தார். கலபராச இருந்தாங்க இல்லையா, கலபராச தோற்கடிச்சிட்டு இவர் தோற்றுவிக்கிறார். அப்புறம் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இவருடைய காலத்தில் இருந்த சமகால பல்லவ அரசர், பாண்டிய அரசர் யார்? கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து இவர் பின்பற்றிய சமயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வைணவம். அதுக்கடுத்து இவர் சூடிக்கொண்ட பட்டம் அவனி சிம்மன். ஆக்சுவலி இந்த அவனி சிம்மன் அப்படின்றதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, கிங் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகத்தின் அரசன் என்று பொருள் தரக்கூடிய கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற பொருள் தரக்கூடிய மீனிங் வச்சிருந்தார் அவனி சிம்மன். அதுக்கடுத்து இவருடைய அரசவை புலவராக இருந்தவர் தான் தண்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த தண்டினுக்கு என்ன சார் சிறப்பு? இவர் சமஸ்கிருதத்துல ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் பாருங்க, அவந்தி சுந்தரி கதாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருப்பார். அதுக்கடுத்து இவரும் இவருடைய மனைவியும் இருக்கக்கூடிய சிற்பம் எங்கு சார் காணப்படுது அப்படின்னா, மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய வராகர் குகை, வராகர் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வராகர் குகையில் இவருடைய உருவம் காணப்படுகிறது. வேற என்ன இருக்கு? இவருடைய காலத்தில் வடமொழி வித்தகர், சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாரதி அப்படின்ற இருப்பாரு. இந்த பாரதிக்கு என்ன சார் சிறப்புன்னா, இவர் எழுதிய ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம் பெயர் கிரதார் ஜூன்யம். கிரதார் ஜூன்யம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இவர் அர்ஜுனன் இருக்கார் இல்லையா, மகாபாரதத்துல அர்ஜுனன் சிவனுக்கு வேண்டி ஒரு நாகாஸ்திரமாக இருந்திருப்பாரு. அந்த அஸ்திரத்துக்கு பேரு அந்த கதையை சொல்லக்கூடியதுதான் இந்த கிரதார் ஜூன்யம். இதை எழுதியவர் யாருன்னு கேட்டா பாரதி. பாரதி இவருடைய சமகாலத்தவர். சரி, அடுத்து சிம்ம விஷ்ணுக்கு அடுத்து வரக்கூடியவர் ரிமார்க்கபிள் பல்லவா கிங் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மா. இந்த முதலாம் மகேந்திரவர்மனுக்கு என்ன சார் சிறப்பு இருக்கு அப்படின்னா, இவர் ஒரு 3 நகரங்களை உருவாக்குகிறார். அந்த நகரங்களின் பெயர் மகேந்திர மங்கலம், மகேந்திரவடி, மகேந்திர பள்ளி. 2 ஏரிகளை உருவாக்குகிறார். அந்த ஏரியோட பேர் சித்திரமேக தடாகம், மகேந்திரவடி ஏரி. இந்த சித்திரமேக தடாகம்ன்றது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா மாமண்டூர் ஏரி தான். ஓகேங்களா? மாமண்டூர் ஏரி தான் சித்திரமேக தடாகம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இவர் இயற்றிய ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம், அதாவது சமணம் இருக்கு இல்லைங்களா, ஜெயினிசத்தை நக்கல் பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு பேரு மத்தவிலாச பிரகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வைத்தே ஒரு பட்டமும் கொடுத்திருப்பாங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். சரி, இந்த முதலாம் மகேந்திரவர்மன் ஆரம்பத்துல என்ன சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, இவர் சமணத்தை ஃபாலோ பண்றார். இனிஷியலி ஹி வாஸ் எ ஜெயினிசம் ஃபாலோயர்.
அப்ப ஜெயினிசம் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா he tortures சைவிஸ் ஃபாலோவர்ஸ், அதாவது சைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை துன்புறுத்துகிறார். பிற்காலத்துல அப்பர் அல்லது திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓகேங்களா, அவரால் இவர் என்ன பண்றாருன்னா சைவ மதத்துக்கு மாறுறாரு. இப்போ அப்படியே கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு, வயசு வருஷம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து சைவ மதத்துக்கு மாறின பின்னாடி சமணர்களை கொன்று குவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் சூடிக்கொண்ட பட்டங்கள் ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க. இவர் சூடிக்கொண்ட பட்டங்கள் பாருங்க, சித்திரக்கார புலி, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இவரு. சோ என்ன பண்ணிருப்பாங்க, சித்திரக்கார புலின்னு சொல்றாங்க. சேத்திரக்காரி, நிறைய கோவில்கள் கட்டினார். அப்ப கஷேத்திரம்னா கோவில், அப்ப கோவில்கள் கட்டினதுனால கஷேத்திரக்காரின்னு சொல்றோம். அரித்தியராஜன், புருஷோத்தமன், விசித்திர சித்தன், மத்தவிலாசன். இந்த மத்தவிலாசன்றது ஆக்சுவலி எதுக்காக கொடுத்திருப்பாங்கன்னா, இவர் ஒரு புக் எழுதினார் இல்லையா, மத்தவிலாச பிரகாசனம், அதுக்காகவே இருக்கு அந்த மத்தவிலாசன்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, வேற இவரை பத்தி வேற என்ன சார் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இவர் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு முக்கியமான பேட்டில், என்ன பேட்டில்னா புல்லனூர் போர். இந்த புல்லனூர் போர்ன்றது எதுக்காக சார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? சாளுக்கியாஸ்ல மிகச்சிறந்த அரசரா இருக்கக்கூடியவர் இரண்டாம் புலிகேசி. அந்த இரண்டாம் புலிகேசிக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. சோ அவர் என்ன பண்றாரு, ஆந்திராவில இருந்து சாளுக்கிய அரசர் டுவர்ட்ஸ் டவுன் நோக்கி வராரு. அப்ப வரும்போது என்ன பண்றாருன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் இவருக்கும் சண்டை நடக்குது. முதலாம் மகேந்திரவர்மன் காஞ்சிபுரத்துல இருந்து புல்லனூர் வரைக்கும் போய் தன்னுடைய கேபிட்டலை காப்பாத்திக்கிறார். பட் இருந்தாலும் he was humiliated, ஆமா இல்லையா, தன்னுடைய தலைநகரம் வரைக்கும் படையெடுத்து வந்துட்டார் இல்லையா. சோ அப்ப என்ன பண்றாரு, இந்த அவமானத்தை போக்கிக் கொள்ள அந்த போர்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண துர்விநீதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசரை தோற்கடிக்கிறார். அது என்ன பேட்டில்னா கங்கவாடி பேட்டில் ஓகேங்களா. அப்ப இந்த ரெண்டு பேட்டிலுமே இவர் கலந்து கொண்டதுல ரொம்ப முக்கியமான பேட்டில்ஸ். முதலாம் மகேந்திரவர்மனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அரசர் முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா, இவருக்கு என்ன சார் சிறப்பு, ரிப்பீட்டடா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எடுத்தாலே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் யாருன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன். இவர் சூடிக்கொண்ட பட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா மல்லன், மாமல்லன். ஆக்சுவலி மல்லன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மற்போரில் சிறந்தவர். மற்போர்னா ரெஸ்லிங் ஓகேங்களா, ரெஸ்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்தவர். சோ மல்லன், அதிலும் மிகச் சிறந்தவர் அப்படின்றதுனால இவர் மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலத்தில் தான் இந்த மல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் கடற்கரை கோவில், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துறைமுகமானது ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, இவரோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய காலத்தில் சீன பயணி யுவான் சுவாங் வருகை புரிந்திருக்கிறார். யுவான் சுவாங் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், ஹெய்சுன் டேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துக்கோங்க. சியூகி ஓகேங்களா, சியூகின்னு சொல்லக்கூடியது பயணி குறிப்பு, டிராவலாக் ஓகேங்களா. இவருடைய டிராவலாக் பேரு சியூகி, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா CUE இருக்கும் ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இவர் கலந்து கொண்ட போர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் இருக்கு, மணிமங்கல போர் ஓகேங்களா, பேட்டில் ஆஃப் மணிமங்கலம். எதுக்கு சார் அவ்வளவு முக்கியத்துவம்? நம்ம பார்த்தோம்னா சாளுக்கிய அரசர்கள்ல மிகச்சிறந்த அரசராக இருக்கக்கூடியவர் அந்த இரண்டாம் புலிகேசி. அந்த இரண்டாம் புலிகேசி கொல்லப்பட்ட போர் வந்து இந்த மணிமங்கல போர். தன்னுடைய தந்தை அவமானப்படுத்தப்படுறாரு இல்லையா புல்லனூர் போர்ல, சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ரிவெஞ்ச் எடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் வர்சஸ் சாளுக்கிய அரசர் புலிகேசி, இரண்டாம் புலிகேசி. அப்ப அந்த பேட்டில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அவர் எப்படி மேல இருந்து கீழே வந்தாரோ, புலிகேசி எப்படி மேல இருந்து கீழே டவுன் நோக்கி வந்தாரோ, இவர் கீழே இருந்து என்ன பண்றாரு, நார்த் நோக்கி படையெடுக்கிறார். அதோட ரிசல்ட் மணிமங்கலம் அப்படின்ற இடத்துல போய் சண்டை போடுறாங்க. ரிசல்ட் அதுக்கு மேல என்ன பண்றாரு, சாளுக்கிய அரசர் புலிகேசி இருக்காரு இல்லையா, அவருடைய கேபிட்டலான வாதாபியை போய் என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிட்டு he assumes himself as the வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டத்தை சொல்லி கொண்டு வாதாபியில் ஒரு வெற்றி தூணும் நடுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான போர் சங்கரமங்கை போர். இதுல நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இலங்கை அரசர் மானவர்மன் இருக்காரு இல்லையா, இது நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. இலங்கை அரசன் மானவர்மன் எந்த பல்லவ அரசிடம் உதவி கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல கேட்டிருப்பார். சரி, வேற என்ன சார் இருக்கு இவரை பத்தி? நெக்ஸ்ட் சங்கரமங்கை போர். இந்த சங்கரமங்கை போர்ல இரண்டாம் புலிகேசி இறந்துறாரு இல்லையா, அவருடைய பிள்ளைகளுக்கு நடுவுல சண்டை வருது. இவர் என்ன பண்றாரு, சின்ன பையன் கிட்ட ஓகேங்களா, ரெண்டு பையன் இருக்கு, மூத்த மகன் விக்ரமாதித்யன், இரண்டாவது ஆதித்யவர்மன். இவர் இரண்டாவது மகன் ஆதித்யவர்மன் ஹெல்ப் பண்றாரு. பட் ஆப்வியஸ்லி மூத்த மகன் தான் ஆட்சிக்கு வருகிறார் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்க்கலாம். இரண்டாம் மகேந்திரவர்மன், இவருக்கு என்ன சார் ஆச்சு? இந்த இரண்டாம் மகேந்திரவர்மன் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய மகன் ஓகேங்களா. இவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த நரசிம்மவர்மன் வந்து புலிகேசியை கொண்டாரு இல்லையா, சோ அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இரண்டாம் மகேந்திரவர்மன் ஆட்சிக்கு வந்த வெறும் 2 ஆண்டுகளில் he was killed by விக்ரமாதித்யா ஓகேங்களா. சோ பெருசா அவரை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. நெக்ஸ்ட் முதலாம் பரமேஸ்வரவர்மன், இவரை பத்தி என்ன சார் ஃபேமஸ்? நம்ம பார்த்தோம்னா பல்லவாசுடைய ராஜ்யங்கள், பல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முதல் அவனி சிம்மன் சொல்லக்கூடியவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி தொடங்கி வைக்கிறார். அதுல கொஞ்சம் உச்சலுக்கு கொண்டு போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். அவருடைய காலத்திலேயே மறுபடியும் லைட்டா டிக்ளைன் நோக்கி போகுது. அதோட ரிசல்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பரமேஸ்வரவர்மன். இவருடைய காலத்துல பாண்டியர்ஸ் என்ன பண்றாங்க, தலை சிறந்த அரசர்களா மாறுறாங்க. அதோடைய விளைவு இந்த நெல்மணி போரில் பாண்டியர்கள் இவர்களை தோற்கடிக்கிறார்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற என்ன சார் இருக்கு? அடுத்து வரக்கூடிய அரசர் இரண்டாம் நரசிம்மவர்மன், ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. இவரை பத்தி நிறைய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு என்ன சார் சிறப்பு?
இவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டத்தின் பெயர் ராஜசிம்மன். ஓகேங்களா, ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுவார். இவர் தான் நம்ம தற்போது பார்க்கக்கூடிய மகாபலிபுரம் கடற்கரை கோவிலை நிர்மாணித்தவர். இவர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்துல நிறைய கோவில் திருப்பணி செஞ்சிருக்காரு. ஓகேங்களா, நம்ம பார்க்கக்கூடிய பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் கோவில்கள், அப்புறம் நிறைய கோவில்களை இவர் கட்டியிருக்கார். இது மிகச்சிறந்த ஒரு விஷயம். வேற என்ன சார் விஷயம்னா, இவருடைய காலத்தில் கலை, இலக்கியங்கள், சமஸ்கிருத இலக்கியங்கள், போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருந்துச்சு. மெயினா சொன்னோம்னா சீனாவுக்கு தூதுக்குழு, பீஸ் கமிட்டி அதை அனுப்பியிருப்பார். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இவருக்கு. ஓகேங்களா, சரி. இவருக்கு அடுத்து வரக்கூடியவர் 2ஆம் பரமேஸ்வரவர்மன். இவருக்கு என்ன சார் சிறப்பு இருக்கு? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம விஷ்ணு கிளான் இருக்கு இல்லையா, சிம்ம விஷ்ணுவோட வம்சத்துல வரக்கூடிய கடைசி அரசர் யாருன்னா அந்த 2ஆம் பரமேஸ்வரவர்மன். ஆப்வியஸ்லி இவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை, வாரிசுகள் இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி வாஸ் கில்டு பை விக்ரமாதித்யா. அப்ப பாருங்க, 2ஆம் புலிகேசி ஒருவரை கொலை செய்ததற்கு அவருடைய மகன் இருக்கான் இல்லையா, இந்த விக்ரமாதித்யன், அவன் என்ன பண்றான், 3 கொலைகள் செஞ்சிருக்கான். அப்ப 2ஆம் பரமேஸ்வரவர்களுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் இந்த வம்சம் அப்படியே நின்றுடு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப இந்த கிளான் கண்டினியூ ஆகணும் இல்லையா, சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சிம்ம விஷ்ணு ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த சிம்ம விஷ்ணுவுடைய சகோதரர் தான் இரண்யவர்மர். அந்த இரண்யவர்மருடைய வம்சத்துல வரக்கூடியவர் தான் இந்த 2ஆம் நந்திவர்மர். அப்ப அந்த 2ஆம் நந்திவர்மர் கிட்ட ஆட்சி ஒப்படைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, 2ஆம் நந்திவர்மர் என்ன பண்றாருன்னா, பதவிக்காக தன்னுடைய சகோதரரை கொன்றுவிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த ஆட்சியை போய் கேப்சர் பண்ணி உட்கார்றாரு. இவரை பத்தி சொல்லும் போது இவர் வந்து சிவியரா இவர் எதை ஃபாலோ பண்ணாருன்னா, வைணவர், விஷ்ணுவை கும்பிட்டார். அதனால இவர் என்ன பண்ணாரு, பௌத்தர்களை துன்புறுத்தினார் அப்படின்னு பாக்குறோம். சமய மதச்சார்பின்மை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சமய பிரிவு இருக்கும் இல்லையா, அப்ப இந்த சமயம் பெருசா அது பெருசான்ற போட்டி இவரது காலத்தில் அதிகமாக இருந்தது. இவரை பத்தி சொல்லணும்னா வேற என்ன சார் முக்கியமான பாயிண்ட்னா, ஹி மேரிட் ராஷ்டிரகூடா பிரின்சஸ் ரேவான்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரகூட இளவரசியை இவர் திருமணம் செய்து கொண்டார். சரி, அடுத்து என்ன சார் இருக்கு, தண்டிவர்மன். அடுத்த ஒரு முக்கியமான அரசர் யாருன்னா தண்டிவர்மன். இந்த தண்டிவர்மன் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் நடந்திருக்கு. பெரிய விஷயம். ஏன்னா பல்லவர் ஆட்சி காலத்துல ஏன்னா ராஷ்டிரகூடர்கள் இருக்காங்க, பாண்டியர்கள் இருக்காங்க, கங்க மன்னர்கள் இருக்காங்க. இத்தனை எதிரிகளுக்கு நடுவில் ஒரு 50 ஆண்டு காலம் ஆட்சின்றது பெரிய விஷயம். ஓகேங்களா, இவர் மேரி பண்ணிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கடம்ப நாட்டு இளவரசி, அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறார். இவருக்கு அடுத்து வரக்கூடியவர் தான் 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன் பத்தி சொல்லும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமா இல்லைங்களா, என்னன்னா அணையக்கூடிய தீபம் எப்படி எரியும், பிரகாசமாக எரியும். ஆமா இல்லையா, அப்ப வீழ்ச்சியை நோக்கி போக கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்லவ சாம்ராஜ்யம் சடனா என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. எப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்துல 3ஆம் நந்திவர்மன். இவர் ஆட்சி காலத்துல பாருங்க, தெல்லாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்குது. அது எங்க இருக்குன்னா, வட ஆற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய வந்தவாசி பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு போர் தெல்லாறு. இந்த தெல்லாறு போர்ல இவர் என்ன பண்றாருன்னா, பாண்டியர்களை தோற்கடிக்கிறார். தோற்கடித்து இவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் தெல்லாரி எரிந்த நந்திவர்மன் அப்படின்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்படுது. வேற என்ன சார் இருக்கு, இவருடைய புகழை பாடக்கூடியதுதான் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சிற்றிலக்கிய நூல் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் நந்தி கலம்பகம் ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, சரி. வேற என்ன சார் சிறப்பு இருக்கு, இவர் என்ன பண்ணாரு, இவரும் தன்னுடைய கொழுத்தா தமர் என்ன பண்ணிருப்பாரு, ராஷ்டிரகூட இளவரசியை திருமணம் செய்து கொண்டார். வேற என்ன இருக்கு, இவருடைய சிறப்பு, இவர் காலத்தில் தமிழ் இலக்கியம் நன்றாக வளர்ந்தது. 8 தொகை நூல்கள் இல்லையா, 8 தொகை நூல்களில் சில நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் வந்து இவருடைய காலத்துல இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இருக்குன்னா, சமயக்குறவர்கள்ல முக்கியமான ஒரு பர்சனா இருக்கக்கூடிய சுந்தரர், அந்த சுந்தரர் வந்து இவரை போற்றி இருக்கிறார் அப்படின்றது ஒரு சிறப்பு இவருக்கு. இவருக்கு அடுத்து வரக்கூடியவர் நிருதுபங்கவர்மன். நிருதுபங்கவர்மன் பத்தி சொல்லும்போது ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், என்னன்னா இவர் கலந்து கொண்ட போர், அந்த போரின் பெயர் அரிசில் போர். ஏன் அந்த போர் ரொம்ப முக்கியம்னா, அந்த காலத்துல இருந்த பிற்கால பாண்டிய அரசர்களில் மிகச்சிறந்த அரசர் ஸ்ரீமார வல்லவன். அந்த ஸ்ரீமார வல்லவனையே தோற்கடித்தார். ஓகேங்களா, அவரை தோற்கடிச்சதுனால இந்த போர் வந்து மிகச்சிறந்த ஒரு போராக கருதப்படுது. நிருதுபங்கவர்மன் ஃபேமஸா சொல்றோம். சரி, அவரை பத்தி வேற என்ன சார் சொல்றோம், இவர் போர்களில் மட்டும் இல்லாமல் வேத பள்ளிகள் இருக்கு இல்லையா, வேதங்களை சொல்லி தரக்கூடிய பள்ளிகளுக்கு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நிலங்களையும் கிராமங்களையும் டொனேட் பண்ணிருக்காரு. அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பட்டயம் பேர் தான் பாகூர் சார்ட்டர்ஸ். ஓகேங்களா, பாகூர் சார்ட்டர்ஸ். சோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடியவர் கடைசி அரசர் அபராஜித பல்லவன். இந்த பல்லவ பேரரசர்களே கடைசி அரசர் அபராஜித பல்லவன். இவருக்கு என்ன சார் சிறப்பு இருக்குன்னா, இவருடைய முடிவு எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. ஒரு போர் வருது, திருப்புரம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் வருது. இந்த போர்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 பேர் சேர்ந்து டீம் போடுறாங்க. ஓகேங்களா, பாண்டிய அரசரை தோற்கடிப்பதற்கு ஒரு 3 பேர் சேர்ந்து டீம் போடுறாங்க. அந்த டீமை நீங்க பார்த்திருப்பீங்க. சோழன், ஓகேங்களா, சோழ அரசர்கள்ல முதலாம் ஆதித்ய சோழன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்லவ அரசர் இவர் அபராஜித பல்லவன் இருப்பாரு. 3வது கங்க மன்னன் பிரதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த 3 பேருமே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி யாருக்கு எதிராக சண்டை போடுறாங்கன்னா, பாண்டிய அரசன் 2ஆம் வரகுண பாண்டியன். அப்ப இந்த 3 பேருமே சேர்ந்து பாண்டிய அரசனான 2ஆம் வரகுண பாண்டியனை
தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்ச பின்னாடி தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பல்லவரசருக்கும் முதலாம் ஆதித்ய சோழனுக்கும் நடுவில் என்ன ஆகுது, கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகுது. அதனுடைய விளைவு முதலாம் ஆதித்ய சோழன் இந்த பல்லவரசரை கொன்று விடுகிறார். ஓகேலா? அப்ப மிகச்சிறந்த ஒரு பேரரசாக உருவாக்கப்பட்ட, சிம்ம விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட பிற்கால பல்லவர்கள் அப்படின்ற சாம்ராஜ்யம் ஒரு சிறிய போரோட விளைவு என்னாச்சு, கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. அப்ப இந்த பல்லவர்கள் செய்த சாதனை எல்லாமே இந்த அபராஜித பல்லவனோடு முடிவுக்கு வருது. சரி, அடுத்த வீடியோல பல்லவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அவங்க செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. Hi UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2 for the year 2026 from July 3rd week onwards. இது ஒரு unique, highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த batchோட ஸ்பெஷாலிட்டியே, it is going to be a super 30 batch. Our vision is simple. Not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த course both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our super 30 batch as well as to avail up to 50% scholarship, screen ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.